வந்து வீரனார் கோவிலுக்கு முன்னாடி ஃபுல்லா கரம்பா தான் இருந்துச்சு. ஆடு மாடு மேய்க்க யூஸ் பண்ணுவாங்க. நெய்வேலினால நமக்கு ஞாபகம் வருது என்எல்சி மட்டும்தான். ஆனா அது நெய்வேலி பக்கத்துல இப்படி ஒரு இடமாங்கிறது தான் டாக்கா. இது வந்து சாதாரண பவர் பிளான்ட் கிடையாது. கிட்டத்தட்ட 200 ஜாலியா இருக்கும் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் அப்போலாம் எடுத்து வீடியோ போனோம். தென்னிந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளான்ட்ஸ் இது. ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஆர்ஜிராஜ். வெல்கம் பேக் டு ஆர்ஜிராஜ் விலாக்ஸ். இது வந்து வீரனார் கோவில். இது காட்டுக்குள்ள இருக்கும். நம்ம இப்போ வந்து முந்திரி காடுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இதுதான் என்எல்சிக்கு அதாவது திடல்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த இடத்த என்எல்சியோட இடம் தான் அது. இங்க போற வழி இந்த பக்கம் போனோம்னா முதலைக்கு போயிடலாம். ஃபுல்லா முந்திரி காடு தான் இங்க. சின்ன வயசுலாம் ஃபுல்லா முந்திரி காடு தான் இது. அதுக்கப்புறமா இங்க அப்படியே போர் அடிச்சு அவங்க கரும்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா முந்திரி தான். சின்ன வயசுல நிறைய பொண்ணு பிடிப்போம். வீட்டுக்கு வேற ஏதாவது சுத்தி வர இடம் ஏரி, 2 ஏரி இருக்கும். ரத்ன ஏரின்னு சொல்லிட்டு சாம்பல் ஏரி ஒண்ணு, இன்னொன்னு ஏரி. அந்த ஏரியோட அடியெல்லாம் இறங்கி விளையாடுவோம். சாட்டர்டே சண்டேல நமக்கு ஒரு சுத்தி பார்க்குற இடம்னா இந்த இடம் தான். நைட்ல எல்லாம் இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்பயே எல்லாம் இப்படி இருக்குது. முன்னெல்லாம் இதுல ரோடுலாம் கிடையாது. இப்போதான் இது ரோடுலாம் போட்டிருக்காங்க. இன்னும் யாரும் கைமண்ணெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. யாரும் தெரியல. அந்த காலத்துல என்எல்சி வாங்கி போட்டாங்க. பிரைவேட்ல இருந்து அவங்களுக்கு மைன்ஸ் எக்ஸ்பான்ஷன், அதாவது அனல் மின் நிலையம் கட்டுறதுக்கு தேவைப்பட்டு, பவர் பிளான்ட் கட்டுற தேவைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நேரா போனோம்னா இந்த தெரிஞ்சு பாருங்க, டாக்கா இதோட பவர் பிளான்ட். இங்கே போகலாம். அந்த பக்கம் போனோம்னா கிரிக்கெட் கிரவுண்டு ஏரியாலாம் இருக்கு. இங்கதான் பூரா கொட்டை மண்ணு தான். இங்க நிறைய பேர் இப்பெல்லாம் காம்பவுண்ட் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இடிச்சுட்டு இது வழியை விட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல்லா கரம்பா தான் இருந்துச்சு. ஆடு மாடு மேய்க்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இதை வந்து பவர் பிளான்ட் கட்டுறதுக்காக எடுத்தாங்க. அப்புறம் காம்பவுண்ட் கட்டி அதோட விட்டுட்டாங்க. என்னன்னு தெரியல. பவர் பிளான்ட் ஆனால் இப்போதைக்கு கட்டலை. ஏதோ கேன்சல் ஆயிடுச்சு. சோலார் பிளான்ட் போட போறதா சொல்லிக்கிட்டாங்க. என்னன்னு ஃபுல் டீட்டெயிலாம் தெரியல. ஸோ இதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் 2-3 ஏரிகள் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. நெய்வேலி பக்கத்துல இப்படி ஒரு இடமாங்கிறது தான் டாக்கா. இது வந்து நேர் ஊத்தாங்கால்ல இருக்குது லொகேஷன் வந்து. இது வந்து அபுதாபி எனர்ஜி லிமிடெட் வந்து ரீசெண்டா மேகாலயா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு வித்துருக்காங்க. அதாவது 900 கோடிக்கு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு குத்தகை எடுத்துப்பாங்களோ தெரியுது. ஆனா ஸ்டேட் கவர்மெண்டோடது குத்தகைக்காக உங்கள்கிட்ட விட்டுருக்காங்க. நெய்வேலினால நமக்கு ஞாபகம் வருது என்எல்சி மட்டும்தான். ஆனா அது பக்கத்திலே டாக்கான்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் பவர் பிளான்ட் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதோட டாக்கா பவர் பிளான்ட். இது வந்து சாதாரண பவர் பிளான்ட் கிடையாது. கிட்டத்தட்ட 250 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய பவர் பிளான்ட். ரீசெண்டா அபுதாபி எனர்ஜி பவர் லிமிடெட்ல இருந்து நம்ம MEIL, அதாவது மேகாலயா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குரூப்புக்கு, இந்தியாவுக்கோ இல்ல சம்திங், அது லொகேஷன் தெரியல, அங்க கைமாறி இருக்கு. இன்னைக்கு அதோட வீடியோஸ் தான் இது. அவ்வளவுதான் இதை பத்தி சொல்றதுக்கு. மற்றபடி உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம சும்மா இங்க இருந்து சுத்தி பார்க்கலாம் தவிர, அந்த கேட்ட சுத்தி எல்லா ஏரியாவுக்கும் போகலாமே தவிர இன்சைட்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே தடை செய்யப்பட்ட ஏரியா ஃபுல்லா. போன வீடியோல நாம வந்து ஒரு சின்ன பிரைவேட் பவர் பிளான்ட் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது வேற லெவல். இதான் என்எல்சி பவர் ஸ்டேஷன் 2. நெய்வேலியில் இருக்க பவர் ஸ்டேஷன்லயே இதான் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சவுத் இந்தியாவுக்கு இங்க இருந்து தான் கரண்ட் போகுது. இதோட பிரம்மாண்டத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் சுத்தி காம்பவுண்ட் போட்டாங்க. இப்போ இது போட்டு ஒரு 4-5 வருஷம் தான் ஆகுங்க. நம்ம கொரோனா அந்த டைமுக்கு அப்புறம் தான் காம்பவுண்ட் எல்லாம் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஃபுல்லா தான் ஆடு மாடு மேய்க்கிறது, பொண்ணுண்டு பிடிக்க வர்றது. ஏன்னா சின்ன வயசுல எல்லாமே இங்க செய்வோம். நாங்க சாட்டர்டே சண்டேல இங்க குளிக்க வருவோங்க. 2 ஏரி இருக்கு. அதாவது அது வந்து இந்த ஏரி தான். அது எதுனா கறி தண்ணி, அதாவது சாம்பல் ஏரி தான் அது. இருந்தாலும் நாங்க வந்து குளிப்போம். ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கதான் சின்ன வயசுல வந்து குளிக்கிறது எல்லாமே இங்கதான் பண்ணுவோம். நாங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் அப்போலாம் எடுத்து வீடியோ போடணும்னு தோணல. அப்போலாம் வீடியோ போட்டிருந்தோம்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கோம். தோணல. பட் அதுக்கப்புறம் இது எல்லாமே நிறைவிட்டாங்க. இது ஃபுல்லா மரம் தான் இருக்கும். நிறைய பாம்பு, முயல், நரி, நிறைய உயிரினங்கள் இருக்கும். இப்போதைக்கு இங்க இருக்குதானே தெரியல. ஏன்னா இதை ஃபுல்லா இடத்தையுமே நிறைவிட்டு கிளீன் பண்ணிட்டாங்க. கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் முளைஞ்சதுதான் இதெல்லாம். ஒரு சில இடம்லாம் உங்களுக்கு ஃபுல்லா பார்த்தா நல்லா பாருங்க, இதுவாதான் தெரியும். எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடம் எல்லாமே ஒரு எப்படி சொல்றது, நிறவுனதுக்கு அப்புறம் இருக்கிற இதுதான் இது. இப்போதைக்கு இதை பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த இடமே நிறைவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற ஏரியாஸ் தான் இது எல்லாமே. நீங்க பாக்குற எல்லாமே இப்போதைக்கு.
அதுக்கு முன்னாடி எல்லாம் இது ஃபுல்லா நிறைய மரம் தான் இருக்கும். நிறைய பேர் வீட்டுக்கு தேவையான விறகு வெட்டுறது மற்ற எல்லா யூஸ்க்குமே யூஸ் பண்ணுவாங்க இதை. ஆனா இப்போ வந்து இங்க ஏதா பாருங்க ஒரு காடை கூட ஓடிச்சு. இப்ப உள்ள ஓடிடுச்சு காடை, இதுக்குள்ளதான் போச்சு அந்த காடை. இது ஃபுல்லா அதோ பாருங்க, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தோண்டி வச்சிருப்பாங்க. நிறைய இடத்த குழி தோண்டி அப்படியே வச்சிருக்காங்க. மண்ணெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வேற எங்கேயோ யூஸ் பண்ணிட்டாங்க NLCல இருந்து. அதனால இந்த இடம் எல்லாமே பலமா தான் இருக்கும். அதாவது பல்லுயிர் பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான இடமா இருந்துச்சு. இப்போதைக்கு இடத்த அந்த பக்கம் பள்ளம் தோண்டி இங்க மோடி ஏத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எல்லாம் பள்ளமா தோண்டிட்டு இங்க மோடி ஏத்திட்டாங்க அப்படியே. உங்களுக்கு பார்த்தாலே அந்த இடங்கள்லாம் தெரியும் நல்லாவே. இந்த இடம் ஃபுல்லாமே இது, அதாவது இது ஒரு ஸ்டெப்பா ஏத்திட்டாங்க. இதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டெப்பா இருக்கும். மாடெல்லாமே இது பாருங்க, அது அதெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பா ஏத்தி இறக்குனதுல இது எல்லாமே இப்படி மாறிடுச்சு. இது ஃபுல்லா மாடுதான். இப்போ இதுல ட்ரைனேஜ் மாதிரி கட்டி ட்ரைனேஜ் எல்லாம் விட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலை, அதான் மண்மோடு நாங்க அப்படிதான் சொல்லுவோம். இதுக்கு பேர் திடல் இல்ல கரம்பு என்ன வேணாலும் சொல்லுவோம். NLCயோட இடம் தான் இது எல்லாமே. பாருங்க மாடு மேயர்தான் தெரியும் உங்களுக்கு, சுத்தி பார்த்தாலே தெரியும் ஃபுல்லா. இது ஒரு ஏரி, சாம்பல் ஏரி. இது வந்து இந்த இடத்துல இருக்கிறது. இப்ப அந்த சாம்பல் ஏரி கிட்ட போயிட்டு காட்டுறேன் பாருங்க. உங்க சாம்பல் ஏரி கிட்ட போடா. இது வந்து ரீசெண்டா போட்ட டவர் தான், ரொம்ப கிட்டே போகும் பாருங்க. லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு ரொம்ப கிட்டே இருக்கு தெரியும். இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதுவும் தடை செய்யப்பட்ட பகுதியா மாறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. சோ அதனால சும்மா நாங்க மக்கள் அக்சசபிள் உள்ள இடத்துல மட்டும்தான் எடுத்திருக்கோம். தடை செய்யப்பட்ட பகுதி எங்கேயுமே வீடியோல எடுக்கல. காலபைரவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் பாருங்க, பார்க்க அஸ்கி மாதிரியே இருக்குது. அது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. ஃபுல்லா காடு பகுதி தான் இது எல்லாமே. உங்க போன் ரெடி ஆகாததால நம்ம வீடியோ எல்லாம் ரொம்ப இதுவா ஆகுது. அஸ்கி வருகிறார் பாருங்கள். ஓனாய் ஓனாய் வருதுங்க. ஓனாய் இல்ல நரிதாங்க. நான் சின்ன வயசுல நரியெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். நம்ம கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஒன் ஆஃப் த பவர் பிளான்ட் இது. கிட்டத்தட்ட 1470 மெகாவாட் கரண்ட் தயாரிக்கிறாங்க. அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அங்கேயும் காம்பவுண்ட் போட்டாங்க, இல்லைன்னா அந்த ஏரியும் போய் காட்டலான்னு பார்த்தேன். அந்த ஏரியும் ஃபுல்லா அவங்களுக்கு காம்பவுண்ட் போட்டு வச்சுட்டாங்க. அதான் அந்த ஏரி. இது ஒரு சாம்பல் ஏரி. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கட்டினது. நான் சின்ன வயசுல இது இதோட பேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் இறங்கியிருக்கேன். இதுல குளிச்சே இருக்கேன். அந்த பக்கத்துல ஒரு பக்கம் மட்டும் குளிக்கிறதுக்கான இடம் இருக்கும். ஃபுல்லா இது காம்பவுண்ட் போட்டு தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னெல்லாம் ஒரு காக்கா கூட இந்த ஏரியாவில் இருக்காது. யார் என்ன பண்ணாலும் என்ன வேணாலும் சொல்றேன், என்ன பண்ணியிருந்தாலும் ஒண்ணுமே அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாம் காம்பவுண்ட் போட்டு மூடிட்டாங்க இந்த இடத்தையுமே. எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு. நேரா போ. இது இந்த காம்பவுண்ட் சுத்தி போற ரோடு. இங்கதான் கூனங்குறிச்சி, கூத்தாங்கால், அது பழைய ஏரி. மொத்தம் இந்த ஏரியாவிலேயே 2 சாம்பல் ஏரிகள் இருக்குது. ஒண்ணு பழைய ஏரி அங்க இருக்குது, இன்னொன்னு வந்து புது ஏரி இந்த பேக்ல அப்படியே இருக்குது இந்த பக்கத்துல. இது வந்து ரத்ன ஏரின்னு சொல்லுவோம் நாங்க. இந்த ஏரியில எப்பவும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஹீட் பண்ற தண்ணி எல்லாம் அந்த ஏரிக்கு தான் வரும். இங்க உள்ளே இருந்தா இப்ப இந்த சாம்பல் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு வெளில போற சாலை தான் இது. இந்த சாலை வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் பர்ஃபெக்ட் ரோடா இருந்துச்சு. இதுக்கப்புறம் மாத்திட்டாங்க, இந்த ரோட்டையே மாத்திட்டாங்க. எப்பெல்லாம் இதுல இருந்து சாம்பல் மண் வெளில எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து ரோடோட குவாலிட்டியே குறைஞ்சிச்சு. நம்ம இதுக்கு மேல போகணும், வழி இங்க இருக்க பாரு. நாம இப்ப எங்க வந்திருக்கோம்னா TPS 2ன்னு சொல்லப்படுற இந்த ஏரி கிட்ட வந்துட்டோம். அதாவது இது வந்து ரத்ன ஏரின்னு சொல்லுவோம் நாங்க. சின்ன வயசுல அப்பதான் இந்த ஏரியா சொல்லுவோம். சோ மேல ஏற போறோம். இங்கதான் குளிப்போம் நாங்க சின்ன வயசுல. சின்ன வயசுலன்னு இல்ல, ரீசெண்ட் டேஸ்லயும் குளிச்சிருக்கோம். இப்ப உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு குளிக்கல. சோ இன்னைக்கு மேல போக போறோம். ஃபைனலா வந்துட்டோம். இது பக்கத்துல இதான் அந்த ஏரி, ரத்ன ஏரின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஏரி இதுதான். இந்த ஏரி இப்ப தண்ணி வந்து ரொம்ப இதுவா மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். எப்படின்னா இந்த ஓரத்துல காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் இந்த தண்ணி. பட் இப்போ வந்து சாம்பல் அதிகமா விட்டு தண்ணியோட லெவலும் குறைஞ்சிருக்கு. இந்த லெவல்ல தண்ணி இருந்திருக்கு. இந்த லெவல்ல இருந்து அதோட தண்ணியோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தண்ணியோட கலரே மாறிடுச்சு இந்த இடத்துல சுத்தமா. இப்ப யாரும் குளிக்கிறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதாவது அங்க 2 சாம்பல் ஏரி இருக்கு. அது ஃபுல்லா சாம்பல் ஃபுல்லா ஆயிட்டதால கறி அங்கேருந்து ஏத்திக்கிட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க பாருங்க.
இவங்க இங்கேருந்து ஏற்றிட்டு வெளியூருக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபைனலி நாம வந்துட்டோம் டெஸ்டினேஷனுக்கு. இதான் டிபிஎஸ் 2 NLCயோடது. கிட்டத்தட்ட ஒரு தொம்பையிலையும் அந்த தொம்பன் தான் நாங்கள் சொல்லுவோம். இதில் 210 மெகாவாட் பவர் சப்ளை ரெடி பண்ணக்கூடியது பவர் பிளான்ட். இது மொத்தம் 1470 மெகாவாட் கரண்ட் தயாரிக்கிறாங்க இங்கேருந்து. இங்கேருந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லிட்டு 4-5 ஸ்டேட்டுக்கு கரண்ட் இங்கேருந்து தான் போகுது. ஒரு முக்கியமான ஹப்பே இங்கே தான் கரண்ட் தயாரிக்கு. இங்கே நின்றுட்டாலே பல மாநிலங்கள் ஸ்தம்பித்து விடும். அந்த அளவுக்கான பவர் சப்ளை இங்கிருந்து மட்டும் போகுது. 1470 மெகாவாட்னா சும்மா கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்தது சும்மா அது ஒரு 240 மெகாவாட் மட்டும்தான். அது டாக்காவோட பிரைவேட்டு, இது சென்ட்ரல் கவர்மெண்டோடது. மோரோவர் இதுக்கு கறி வெட்டுற பிளான்ட்லாம் வந்து அங்க இருக்கு, அதாவது நெய்வேலிக்கு அந்த பக்கத்துல இருக்கு. அது இல்லாம நான் நின்று பேசிட்டு இருக்கேன் இந்த ஏரியாவுக்கு பேக் சைட்லயும் இருக்குது. நம்ம தென்னிந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளான்ட்ஸ் இது இங்க இருக்கிறதுல. இதுல எப்படி கரண்ட் தயாரிக்கிறாங்கன்னா, நம்ம மைன்ஸ்ல இருந்து நிலக்கரி வரும், கன்வேயர் பெல்ட் மூலமா இங்க உள்ள வரும். அதை நான் அப்புறமா காட்டுறேன் பாருங்க. அந்த கன்வேயர் பெல்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு இங்க கூலிங் டவர் இல்ல அங்க உள்ள எங்கேயோ தண்ணியை ஹீட் பண்ணுவாங்க. அந்த ஹீட் பண்ணி அது எல்லாமே அதுல இருந்து வர நீராவி மட்டும் எடுத்து டர்பைன்ல அனுப்புவாங்க. டர்பைன் சுத்த அந்த கரண்ட் வந்து பவர் ஜென்ரேட் ஆகும். இதுதான் கான்செப்ட். அந்த ஹீட் பண்ண தண்ணி எல்லாத்தையுமே கூலிங் டவருக்கு அனுப்பிச்சிட்டு அங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அது தண்ணி எல்லாம் எப்படி கூலிங் ஆகி மேல ஆவி, அதாவது அந்த ஆவி மட்டும் மேல போகும். இது போனதுக்கு அப்புறம் அந்த தண்ணி எல்லாமே இங்க விட்டுருவாங்க. இது வந்து கூலிங் பண்ற தண்ணி மட்டும்தான். இதோட சாம்பல் இருக்கு இன்னொரு இடம், அது வந்து இன்னும் 2-3 ஏரி வச்சிருப்பாங்க, அங்க போயிடும் சாம்பல் எல்லாமே. இதுதான் கான்செப்ட். அனல் மின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் கரண்ட் தயாரிக்கிறாங்க. தூரத்துல உங்களுக்கு தெரியுது பாருங்க மைன்ஸோட ஃபீல்ட்ஸ் எல்லாமே. அதான் மண்மோடு. இங்க அதுக்கு பக்கமா இருக்கும் மைன்ஸ் எல்லாமே. அங்கதான் கறி வெட்டி இங்க வந்து உள்ள கன்வேயர் பெல்ட்ல அனுப்புவாங்க. இது எல்லாமே கூலிங் டவரு. இது வந்து இன்னொரு எக்ஸ்பென்ஷன் இப்ப ரீசெண்டா கட்டினது. இது இல்லாம இதுக்கு அந்த இந்த நம்ம டிபிஎஸ் 2க்கு அந்த பக்கம் ஒரு எக்ஸ்பென்ஷன் கூட இப்ப புதுசா கட்டியிருக்காங்க. அங்கேயும் ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்கு. ஸோ மொத்தமா இங்க இருக்கிறதுல எல்லாத்துலயும் சேர்த்து இவ்வளோ அதுக்கும் தனித்தனி கறி போயிடும். அங்கேருந்து கரண்ட் தயாரிச்சு தேவையான இடத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இது இல்லாம இங்க இருந்து இருக்கிற வேஸ்ட்டுக்கு சாம்பல் எல்லாத்தையுமே லாரியில வெளில அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இந்த வருகிறது பாருங்க டவர். இந்த டவர் தான் வெளி மாநிலங்கள்லாம் செல்லக்கூடியது. பெரிய பெரிய டவர். சின்ன டவர்னா இங்க லோக்கல்ல தான் எங்கேயாவது போகும். பெரிய டவர்லாம் மேக்சிமம் வெளி ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் போகும். இந்த பவர் பிளான்ட்ல இருந்து ஒரே ஒரு பெரிய டவர் மட்டும்தான் வெளில எக்ஸ்ட்ரா ஆகும். இதோ போது பாருங்க அந்த டவர். இது வழியா எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கும். அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு ஏரியை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு கிளம்பியாச்சு மக்களே. இப்ப ஏரியை சுத்தி அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்லயே ஒரு சின்ன இடம் இருக்கும். நாங்க அதுக்கு முன்னாடி சைக்கிள்ல வருவோம் சின்ன வயசுல. சைக்கிள்ல வந்துட்டு அந்த இப்ப கிராஸ் பண்ணி வந்தோம்ல ஒரு பாலம், அந்த பாலத்திலேயே அங்காண்டியே சைக்கிளை போட்டுட்டு செடியெல்லாம் வெட்டி மூடி வச்சுட்டு அப்படியே ஏன்னா சைக்கிள் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயம், அங்கேயே விட்டுட்டு அப்படியே வந்தோம்னா வந்து இந்த இடத்துல கிளிக் போனாங்க. இந்த இடத்த காட்டுற பேக்ரவுண்ட் வீடியோல பாருங்க. இதுதான் அந்த இடம். நாங்க இந்த ஓட வழியாவே தான் அங்கிருந்து நடந்து வருவோம். இந்த இதுல அந்த மோடு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துல இருந்து வருவோம். அந்த ஓட வழியாவே நடந்து வருவோம். இது ஃபுல்லா அப்போதெல்லாம் தண்ணி போய்கிட்டு இருந்தது. இப்போதான் கொஞ்ச நாளா தண்ணி குறைஞ்சதெல்லாம் போகலன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல போகும். இதுல இருந்து சர்க்கிள் அடிச்சுட்டுலாம் கீழே போய் ஒருத்தனுக்கு பட்டெக்ஸ் எல்லாம் காயமான கதெல்லாம் இருக்குது. இந்த பக்கமே தான் குளிப்போம். நிறைய பாட்டில் எல்லாம் கிடக்கும். குடிச்சிட்டு இங்க குடிக்கிறவங்க எல்லாம் இதுல பாட்டில் போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நிறைய தடவை காலில் கையில ஏறி இருக்கு பாட்டில்லாம். அதெல்லாம் பொருட்படுத்தாம குளிப்போம் நாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைட்ல எல்லாம் இப்போதான் யாரும் குளிக்கிறது இல்லை போல. தண்ணியோட கலர் மாறினதால இப்ப யாருமே குளிக்கிறது இல்லை. அதனாலயே இந்த இடம்லாம் இப்படி இருக்குது. இந்த 2 பக்கமும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தண்ணிலாம் அதுக்கு முன்னாடி கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். நாங்க சின்ன வயசுல குளிக்கும் போதுதான் இதுலயே நான் பாதி தூரம் நீச்சல் அடிச்சிட்டுலாம் போவேன். ஆனா இப்போதைக்கு இங்க யாருமே குளிக்காதீங்க. இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஏரியா மாதிரிதான். ஏன்னா ரொம்ப ஆழமான ஏரியா இது. எங்களுக்கு நீச்சல் தெரியும், நாங்க குளிச்சிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனாலும் யாரையும் குளிக்க வேணாம் இங்க. ஏன்னா தண்ணியோட கலரும் சரியில்லை. இப்போதைக்கு யாரும் குளிக்காதீங்க. கிட்டத்தட்ட 4-5 பேர் இறந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி இன்னும் பலர் இறந்துருக்காங்க இங்க. அதனால குளிக்கிறது வந்து இங்க ரெக்கமெண்டட் கிடையாது. குளிக்காதீங்க. சாகசம் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வந்து குளிச்சுட்டு நிறைய பேர் இறந்ததால இங்க யாரும் குளிக்காதீங்க, ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ அதனால இது வந்து சும்மா என்னோட சின்ன வயசு மெமரிஸை சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன், அவ்வளவுதான். தவிர இதெல்லாம் இங்க குளிக்கலாம்னு சொல்லிட்டுலாம் இந்த இடம் காட்டுறல நான் உங்களுக்கு. சின்ன வயசுல நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் வந்து குளிச்சிருக்கோம் சின்ன வயசுல. வீட்டுக்கு தெரியாம வருவோம். அப்போலாம் என்ன ஒரு 12, 13, 14 வயசு தான் இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த ஏரியாவெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இங்க இந்த ஏரியாவெல்லாம் குளிக்க போனாங்க.
அதுதான் இந்த இடம். இன்னொரு ஸ்பாட் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சோம். அதாவது நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் காலேஜ் டேஸ்ல டியூரிங், அதாவது அது வந்து அந்த பக்கத்துல இருக்கு. இப்போ அங்கதான் போறோம் பாருங்க. டிபிஎஸ் 2 அந்த பக்கம் ஒரு ஏரி இருக்குது, அது சின்ன டேம்னு சொல்லுவோம். அதுவும் தண்ணி கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா காலப்போக்கில் அதுவும் மாறி ஃபுல்லா சாம்பல் ஆயிடுச்சு. குளிச்சா ஏதாவது டிசீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு. அதனால அங்கேயும் போறதா ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இந்த ஏரியாவோட அந்த பக்கத்துக்கு மட்டும் போய் காட்டுற பாருங்க. சுத்தியுமே ஃபுல்லா ரோடு தான் இருக்கு. சுத்தி உங்களுக்கு ஃபுல்லா ரோடு. இந்த பக்கம் ஃபுல்லா ஆர்எஸ் பதி இருந்தது அதுக்கு முன்னாடி. அதெல்லாம் அப்புறம் பேப்பர் மில்லுக்கு வெட்டிட்டாங்க போல. நான் சின்ன வயசுல ஏன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு அது எல்லாமே. இந்த பக்கம் தான் அது. இந்த பக்கம் ஃபுல்லா ஆர்எஸ் பதி இருந்துச்சு. ஆனா இப்போ இங்க வந்து ஆர்எஸ் பதி ரொம்ப சின்னதா இருக்கும், பார்த்தா தெரியும். ரொம்ப சின்ன சின்ன மரமா இருக்கும். அதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசு பெருசா இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு இப்போ திரும்ப அதெல்லாம் குருத்து வந்து இருக்கு. அதோட குருத்துக்கள்லாம் உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும். நீட்டிட்டு நிக்குது பாருங்க. அது எல்லாமே அந்த ஆர்எஸ் தான். ஃபைனலி நம்ம அதோட கிட்ட வந்துட்டோம். இந்த ஏரியோட கரையில் நின்று பார்த்தாதான் இதோட கிட்டஸ், அதாவது ரொம்ப கிட்ட பாயிண்ட்ல தெரியும். இதுக்கு கிட்டையும் போகணும்னா காம்பவுண்ட் ஓரம் தான் போகணும். ஆனா காம்பவுண்ட் வந்து மறைச்சிடும் அதோட ஃபுல் வியூவை. விண்டு ரொம்ப ஸ்பீடா இருக்குது. இந்த இடம் தான் நான் சொன்னது, அதாவது ஒரு 4-5 பேர் இறந்தது இப்ப ரீசெண்டா நடந்தது. அதுக்கப்புறம் யாரும் குளிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். பொழுதுனால குளிக்கலையா, தண்ணி மாறினதால குளிக்கலையா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு இங்க யாரும் குளிக்கல, அது ஏன்னு தெரியல. இதுலதான் வந்து அதனால இங்க யாரும் குளிக்காதீங்க. இது வந்து சேஃப்லாம் கிடையாது. நான் ஒரு அவேர்னஸ்க்காக இது போடுறேன்னு கூட வச்சுக்கலாம். நீங்க வீடியோ வந்து இது நான் வந்து இந்த இது மேல நடந்து போயிட்டு இருக்கேன். இதை கூட யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது எல்லாமே தடை செய்யப்பட்டதுதான். எங்களுக்கு ஆல்ரெடி இங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்க ரொம்ப லோக்கலுங்கிறதால நான் எடுத்து போடுறேன் இதெல்லாம். நீங்க வந்து வெளியில இருந்து வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாதுங்க. இது வந்து இதுல இருந்து அந்த கறி தண்ணி வருதுன்னு சொல்லியிருந்தால, கறி தண்ணி, அதாவது அந்த கறி தண்ணி வந்து இங்க இருந்துதான் அந்த ரொம்ப இங்க நிக்கிறதே ரொம்ப ஆபத்தானதுதான். பின்னாடி பாருங்க, இந்த பைப்ல இருந்தா உள்ள கூலிங் டவர்ல கூலாகி எக்ஸாஸ்ட் தண்ணி மட்டும் வெளில அனுப்புவாங்க. ஏன்னா அங்க டர்பைன்ல நீராவி யூஸ் பண்ணிட்டு அந்த தண்ணி எல்லாமே நம்மளோட கூலிங் டவருக்கு அனுப்புவாங்க. கூலிங் டவர்ல இருந்து சில் பண்ணுவாங்க. மேலே இருந்து அந்த தண்ணி எல்லாம் சில் பண்ணி திரும்ப எடுத்து கையை வச்சு ஹீட் பண்ணி டர்பைன் ஓட விட்டு, அதாவது நீராவி எடுத்து டர்பைன் ஓட விட்டு கரண்ட் தயாரிச்சுட்டு அதுல எக்ஸாஸ்ட் தண்ணி மட்டும்தான், சாம்பல் மிக்சடு. ஆனா பியூர் சாம்பல் மிக்சடு தண்ணி இருக்கு. பியூர் சாம்பல் மிக்சடு தண்ணி வந்து சாம்பல் ஏரிகளுக்கு போயிடும். இங்க வந்து தண்ணி மிக்சடு மட்டும்தான் வரும். இதுல இருந்து தேவைப்பட்டா தண்ணி எடுப்பாங்க. அதையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. நிக்கவே ரொம்ப பயமா இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரது தெரியும். இங்க இருந்தா தண்ணி எல்லாம் போய்கிட்டு இருக்கும். இங்க இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுல எவ்வளவு தண்ணி இதுல போய்கிட்டு இருக்கு சொல்லிட்டு. இது ஃபுல்லா இந்த தண்ணி இப்ப ரொம்ப ஓவரா இந்த இது கலந்து வரதால இது தெரியும். தண்ணி ஃபுல்லா இந்த ஏரியால தான் இருக்கும். இங்க இருந்துதான் வெளில வரும். ஆனா இங்கதான் நாங்க உட்காந்து குளிக்கிறது எல்லாமே. இந்த இடத்துலதான் நாங்க குளிப்போம். இங்க இருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் கூட ஏரி உள்ள போயிட்டுலாம் வந்திருக்கோம். அப்போதைக்கு இதுலதான் வருவோம். இதுல இந்த பைப்பெல்லாம் ஏறி நின்று குதிச்ச அனுபவம் எல்லாம் சின்ன வயசுல எல்லாமே இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட நாங்க வந்திருக்கோம் அது மாதிரிலாம். ஆனா இப்போதைக்கு இங்க வரல. இதுதான் ஏரியோட ஃபுல் லென்த். ஒரு பாத்தீங்கன்னா சுத்தி ரோடு இருக்கு ஏரிக்கு. அதனால இங்க யாரும் குளிக்கிறதுக்கெல்லாம் வராதிங்க. இப்போதே காத்தோட வேகம் அந்த அளவுக்கு இருக்கு. எரிய கீழே தள்ளிடும் போல. மைக் வச்சிருக்கேன், போன் இருக்கு, இதெல்லாம் போச்சு என்ன ஆகும்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நர்வஸா இருக்கு. நான் குளிக்கும் போது கூட அந்த அளவுக்கு பயம் இருக்காது. ஏன்னா கையில போன் வச்சுக்கிட்டு இப்ப விழுந்துட்டேன்னா ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் வேற இருக்கிறதால விழுந்தேன்னா என்ன ஆகுனே தெரியல. அதுவும் இல்லாம தண்ணியோட கலர் ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது இல்லை. ஒரு ப்ளூ கலர்ல சூப்பரா இருக்கும் தண்ணி. பட் இப்போ வந்து இது ரொம்ப மாறிடுச்சு. இப்போ நான் வந்திருக்க இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபைனல், அதாவது தண்ணி இங்க இருந்தா உள்ள எடுப்பாங்க. அந்த தண்ணி உள்ள போற வழி அந்த பக்கம் நான் காட்டினது உங்களுக்கு வந்து தண்ணி அவங்க வந்து வெளில கொண்டு வந்து விடுற இடம். இதுல இருந்தா தண்ணி வந்து உள்ள மோட்டர் இருக்கும், செக்ஷன் வச்சு இங்க இருந்தா எடுப்பாங்க. இதுல கேட்லாம் இருக்கும் பாருங்க அந்த பக்கம். அந்த இது உள்ள யாரும் குளிக்க கூடாது, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக பிளேஸ் இது. தவறி விழுந்தா அவ்வளவுதான். ஏன்னா இது வழியா தான் தண்ணி உள்ள இன்டேக் பண்ற இடம் இது. ஸோ இங்க வந்து ரொம்ப இதுவா இருக்குங்க, தண்ணி உள்ள இன்டேக் ஆகுற இடம். இப்ப இன்டேக் ஆகுதா என்னன்னு தெரியல. ஆனா பட் இதுதான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உள்ள இறங்கி செக் பண்றதுக்கான அந்த இது எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க. இந்த உள்ள இறைய விட்டு காட்டுறேன் கேமராவை. இது உள்ளதான் இதுக்கு இந்த பக்கத்துலதான் மோட்டர் கண்டிப்பா இருக்கு. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.
அவ்வளவுதான் guys. காட்ட வேண்டிய எல்லா இடத்தையும் காட்டியாச்சு. அவ்வளவுதான் சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாமே. இந்தியா லிமிடெட் இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மாத்தினது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்எல்சி தான், சின்ன வயசுல படிச்ச வரைக்கும். அதுக்கப்புறம் என்எல்சி இந்தியா லிமிடெடா மாத்தினாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் பேர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா லிமிடெட்னு கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அதான் என்எல்சி ஐஎல். இப்போ வந்து நான் நிக்கிறது நியரஸ்ட் என்எல்சி டிபிஎஸ் 2 கிட்ட பக்கத்துல நிக்கிறேன். இதை தாண்டி போனா பக்கத்துல காம்பவுண்ட் தான். இது இந்த இடம் காம்பவுண்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா கேட்டு தான். அங்க போயிட்டு வேற எங்கேயும் இதோட அந்த பக்கம் போனோம்னா நம்ம போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம். அந்த ரோட்ல இருந்து அதுவும் எடுக்கலாம். இதான் கிட்ட அந்த இந்த ஏரி பக்கத்துல இருந்து எடுத்திருக்கேன். அவ்வளவுதான் கைஸ். வேற ஏதாவது நல்ல கண்டென்ட் வீடியோ வேணும்னா சொல்லுங்க. இதுதான் நம்ம என்எல்சி சுத்தி காம்பவுண்டை சுத்தி உள்ள ஏரியா. இது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரோடு. இது ஒரு கார்னர்லயும் ஒரு செக் போஸ்ட், அதாவது செக் போஸ்ட் மாதிரி இல்ல, ஒரு காவலாளி இருப்பாங்க. அந்த ஹைட்டா வாட்ச் டவர் போட்டு, வாட்ச் டவர்லயும் எல்லாமே சிஎஸ்எஃப் தான், வித் கன்னோட இருப்பாங்க எல்லா கார்னர்லயுமே. நான் இது வரைக்கும் கிராஸ் பண்ணி வந்து அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, வித் இப்போலாம் ஹை செக்யூரிட்டி கேமராஸ் யூஸ் பண்றாங்க. அது போல கறி எடுத்துட்டு போற லாரிகளுக்கு எல்லாமே இங்கதான் நம்பர் போட்டு அனுப்புவாங்க. அதையும் காட்டுற பாருங்க. உங்களுக்கு என்னோட பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே தெரியும், கவர் ஆகும். இது வந்து ஒரு வாட்ச் டவர். இது அப்படியே பின்னாடி பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். டோருக்கு பாருங்க, இது ஒரு வாட்ச் டவர். அந்த கறி எடுத்துட்டு போறவங்களுக்கு இங்கதான் வந்து நம்பர் போட்டு லாரிகளுக்கு அனுப்புவாங்க. ஸ்பீடு பிரேக்கர் கட்டி வைக்க சொன்னா ஏரி மோடு கட்டி வச்சிருக்காங்க. இதுல கறி லாரிகளுக்காக கட்டப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர். இந்த பக்கமா இப்ப நம்ம வந்து நான் இன்னொரு நாள் வந்து இன்னொரு வீடியோல உங்களுக்கு மைன்ஸ் பிளஸ் அந்த கன்வேயர் பெல்ட்ல இருந்து எப்படி கறி உள்ள வருது இது எல்லாத்தையுமே காமிக்கிறேன். அதுல பார்க்கலாம். பாய் பாய்.